வாட்ஸ்அப் பயன்படுத்தும் நண்பர்களே, அந்த வாட்ஸ்அப்ல இந்த வாய்ஸ் மெசேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை நான் இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். அநேகமா இந்த செட்டிங் கண்டிப்பா தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். சோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வழக்கமா நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வாட்ஸ்அப்ல அந்த வாய்ஸ் மெசேஜ நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் அதுக்குண்டான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. மிஸ் பண்ணாதீங்க, வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வாய்ஸ் மெசேஜ பத்தி முழுமையா நீங்க தெரிஞ்சுக்க முடியும், உங்க வாட்ஸ்அப்ல நீங்க பயன்படுத்த முடியும். வாங்க, வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னால அந்த வாய்ஸ் ரெக்கார்டை எப்படி ஆக்டிவேட் பண்றது, வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணி ஒரு சேட் கான்டெக்ட் குள்ள போயிடும். இப்போ ஒரு சேட் கான்டெக்ட் குள்ள போயாச்சு. பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல ஒரு மைக் ஐக்கான பார்க்கலாம். இந்த மைக் ஐக்கான எப்படி ஆபரேட் பண்றது, சாதாரணமா அந்த மைக்கை நீங்க விரல வச்சு அழுத்திக்கிட்டே இருந்தா நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். அதே மாதிரி அந்த மைக்கை நீங்க அப்படியே மேல கொண்டு போனீங்கன்னா அந்த மைக் வந்து லாக் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீயா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். இல்ல அதை கேன்சல் பண்ணா லெஃப்ட் சைட்ல நீங்க பண்ணீங்கன்னா கேன்சல் ஆயிடும். இப்ப நான் காட்டுறேன். இந்த மைக்கை பிடிச்சிட்டு மேல இருக்கிறேன் பாருங்க. ஒரு 5 செகண்ட் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். கீழே பாருங்க, மறுபடியும் ரெட் கலர்ல மைக் தெரியுது. லெஃப்ட்ல டெலிட் பட்டன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சென்ட் பட்டனுக்கு மேல பாருங்க ஒண்ணுன்னு காட்டுதா. இது எதுக்கு தெரியுமா பாருங்க. அதாவது நீங்க அனுப்பக்கூடிய அந்த வாய்ஸ் மெசேஜ அந்த நபர் ஒரு தடவை தான் கேட்க முடியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் ஆயிடும். அதுக்கு உண்டானதுதான் அது வியூ ஒன்ஸ் மெசேஜ் வந்துச்சா, வியூ மெசேஜ் சென்ட் டு வியூ ஒன்ஸ். அது வேணும்னா மறுபடியும் தட்டினீங்கன்னா அது ரிமூவ் ஆயிடும். ஸோ மறுபடியும் கண்டினியூ பண்ணணும்னா ரெட் கலர்ல ஒரு மைக் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க தட்டி மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். இங்க பாருங்க, சென்ட் ஆயிடுச்சா. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதோட மறுபக்கம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேக்குறீங்களா, நான் உங்களுக்கு இமேஜ் வழியா அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இமேஜை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வாட்ஸ்அப்ல ஒருத்தரோட கால் பண்ணலாம். மேல பாத்தீங்களா அந்த வாய்ஸ் கால் இருக்கு, வீடியோ கால் இருக்கு. இப்ப நீங்க இந்த வாய்ஸ் காலை வச்சு நீங்க கால் பண்ணீங்கன்னா ஒண்ணு அவர் அட்டன் பண்ணலாம், இல்லைன்னா அவரு அந்த காலை மிஸ் காலா கூட ஆக்கலாம். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க அந்த இடத்துல இருந்துகிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அவருக்கு போட முடியும். அதோட இமேஜை நான் உங்களுக்கு காட்டுறேன், அது எப்படி டிஸ்பிளே ஆகுங்கிறத காட்டுறேன். உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆச்சுன்னா நீங்க அப்படி பயன்படுத்திக்கங்க. அதுக்கு நீங்க இந்த மெயின் பேஜுக்கு வர வேண்டிய அவசியமே இருக்காது. இவங்களுக்கு தான் நான் கால் பண்ணிருக்கேன், இவங்க ஆன்சர் பண்ணல. சோ உடனே என்ன ஆகுதுன்னா கால் கட் ஆகுது. கட் ஆனோடனே இந்த இமேஜ் வந்து என்னுடைய போன்ல இப்படிதான் டிஸ்பிளே ஆச்சு. கீழே பாருங்க கேன்சல், சென்டர்ல பாருங்க ரெக்கார்டு வாய்ஸ் மெசேஜ், இங்க பாருங்க கால் அகைன். மறுபடியும் கால் பண்ணலாம். இல்ல ஒரு மெசேஜை மட்டும் போட்டுவிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மிஸ் கால் பேஜ்லயே ரெக்கார்டு வாய்ஸ் மெசேஜை கொடுத்துருக்காங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நீங்க 2வது வாட்டி ட்ரை பண்ணி அவர் கால் அட்டன் பண்ணிட்டாருன்னா எத்தனை செகண்ட் வரைக்கும் உங்களுக்குள்ள அந்த உரையாடல் நடந்திருக்கு அப்படிங்கிறத இங்க சின்னதா ஹைலைட் பண்ணிருக்காங்க பாருங்க, 19 செகண்ட்ஸ். இது ஒரு அற்புதமான விஷயமா. சோ நண்பர்களே, தெரிஞ்சுக்கிட்டீங்களா, வாய்ஸ் மெசேஜ நீங்க இந்த காலிங் பேஜ்ல கூட பண்ண முடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. அநேகமா வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால இது யாரெல்லாம் வாய்ஸ் மெசேஜ் அதிகமா பயன்படுத்துவாங்களோ, குறிப்பா வாட்ஸ்அப்ல, அவங்களுக்கு பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் கீழே நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்கோம். அப்புறம் அந்த வீடியோ கீழே ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டனை பாத்தீங்கன்னா தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்க உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.